வணக்கம். இன்று நம்மோடு உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். தோழர் வணக்கம். தோழர், வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை விதிச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறது தோழர்? ரெண்டு, அவர் செய்த குற்றங்கள்ங்கிறது இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறது, எதிர்க்கட்சிகளை முடக்கிறது, போராட்டங்களை ஒடுக்குவதற்கு ஆயுதங்களை பயன்படுத்த உத்தரவிட்டது. இந்த குற்றச்சாட்டு எதுவும் அநேகமாக மறுக்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு செய்யலைங்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை, செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதே நேரம் இந்த விசாரணையும் ஷேக் ஹசீனா சொல்கிறது போல் ஒரு நேர்மையான முறையில் இல்லை. ஒரு தண்டனையை முதல்லையே தீர்மானிச்சுட்டு இவர் விரும்பின லாயர் இல்லை, இவங்களோட பிரசன்ஸை குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய ஆள் இல்லாமல் அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு, விசாரணை நடந்து தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த பிரச்சனை என்னென்னா, அவர் சரண்டர் ஆனால் தான் அப்பீலே பண்ண முடியும். ஓகே. இந்த கோர்ட்டு வினோதம் என்னவென்றால், இந்த நீதிமன்றத்தை உருவாக்குனதே அவங்க தான், ஷேக் ஹசீனா தான். அவங்க காலத்தில் உருவாக்குனதான். எதுக்காகனா, ஷேக் ஹசீனாவோட ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரத்தம் படிந்த ஒரு பரிதாபகரமான ஒரு வரலாறு தான். இவர் ஜெர்மனியில் ஜெர்மனியில் இருக்கும்போது தான், ஜெர்மனியில் இவர் வசித்த போது அவரோட ஒட்டுமொத்த குடும்பமும், அவங்க அம்மா, அப்பா, 3 சகோதரர்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க. அந்த வீட்டுக்கு வெளில கூட அடிக்கல அந்த அம்மா. அதன் பிறகு 81 திரும்ப நாட்டுக்கு வர்றாங்க. அந்த வீட்டில் இருந்த துப்பாக்கி தோட்டாக்கள்லாம் கூட அந்த செவுத்தில் பட்டது கூட பூசாமல் அது அதிலே தான் அவங்க வாழ்ந்தாங்கன்னு ஒரு இது உண்டு. எந்த அளவு அநேகமாக நம்பகமான செய்தி தான், பட் நமக்கு எவிடன்ஸ் எதுவும் கிடையாது புகைப்படங்கள். அப்படி தான் வாழ்ந்தாங்கன்றது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட பல பேர் ஒரு அரசியல் பாதுகாப்போட வெளிநாடுகளில் இருந்தாங்க, தூதரக அதிகாரிகளாக இருந்தாங்க. 2020 வரைக்கும் அவங்க ரொம்ப பாதுகாப்பாக வெவ்வேறு நாடுகளில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க அப்பாவை முஜிபுர் ரஹ்மானை காலி பண்ணுறதுங்கிறது ஏதோ வெறும் இராணுவ புரட்சி இல்லை. ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அது பெரும்பாலும் நடக்காது. அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகளோட ஸ்பான்சர்ஷிப்போடு தான் அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த அதிகாரத்தில் ஈடுபட்டவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. பல பேரை திரும்ப கூப்பிட்டு தூக்கில் போட்டாங்க, நிறைய பேரை, ஆட்கள் எல்லாம். 2010க்கு பிறகு இந்த கோர்ட்டில் வச்சு தான் அதெல்லாம் நடந்தது. அவங்க எல்லாத்தையும் முடிச்சு அதே கோர்ட்டு இல்லை. இப்போ வெளிநாடுகள்லாம் இப்போ ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்குள்ளால் இருக்கிறாங்க, இந்தியா அரசு தஞ்சம் கொடுத்துருக்கு. அது மாதிரி இவர்களுடைய எதிரிகள் வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்டு தண்டனை பேரை அங்கிருந்து அனுப்ப வச்சு கேட்டு, இவர்கள் குற்றவாளின்னு கேட்டால் நாடுகளுக்குள்ள ஒப்பந்தம் இருக்கும்ல, ஆமாம், அந்த மாதிரி கேட்டு சிலர் தூக்கில் போட்டாங்க, சிலர் இன்னும் வெளிநாடுகளில் இருக்காங்க. ஸோ அந்த ரிவெஞ்ச் 2 சைடுக்குமே அந்த ரத்தம் இருக்குல்ல, அது இருந்தது. இவங்க எதிர்க்கட்சி தலைவர், உலகத்தில் 2 தலைவர்களும் பெண்ணாக இருந்தது அங்கே தான் நினைக்கிறேன். கலிதாசியா, ஷேக் ஹசீனா. இவங்க 96ல் ஒரு முறை ஜெயித்தாங்க. அதன் பிறகு 2009லேருந்து 15 வருஷம் ஷேக் ஹசீனா தான் அங்கே பிரதமர். எதை வச்சுட்டு அவங்க இந்த எல்லா பிரச்சனையும் சமாளித்தாங்கன்னா, பொருளாதார ரீதியாக வளர்ந்து வர்ற ஒரு நாடாக வங்கதேசம் மாறினது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் நிறைய நடந்தது. ஸோ இதை போல் அவர் தன்னை உலக அரங்கில் தன்னை ஸ்ட்ராங் லீடராக காட்டிக்கிறதுக்கான எல்லா அடிப்படை காரணங்களும் இருந்துச்சு. இந்தியா மாதிரியெல்லாம் இல்லை. அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு ப்ராக்ரஸை காட்டிட்டார் தான். நம்ம மாதிரி ஃபேக் நியூஸை வச்செல்லாம் ஓட்டல. ஆனால் இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கை எல்லாம் இருக்குல்ல, ப்ராபப்ளி அவருக்கு யார் மேலேயும் அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். எனி டைம் அவங்க அப்பா அதிகாரத்தில் இருக்கும்போது தானே அவர் கொல்லப்படுறார் குடும்பத்தோட. ஸோ அந்த அவநம்பிக்கை ஒரு வேளை லீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முரட்டுத்தனமாக எதிர்க்கட்சிகளை கையாண்டது, பாய்காட்டே பண்ணாங்க எதிர்க்கட்சிகள்லாம். இந்த பங்களாதேஷில் ஸ்ட்ரைக்கெல்லாம் நாள் கணக்கில் நீடிக்கும். திடீர்னு இருந்தாப்புலேருந்து ஸ்ட்ரைக் நடக்கும். நான் வேலை பார்த்த நிறுவனத்தோட ஒரு பகுதி அங்கே செயல்பட்டுச்சு. சரி. கார்மெண்டிங்கில் இந்தியாவை விட ரொம்ப சின்ன நாடு வங்கதேசம். ஆனால் இந்தியாவை விட அவர்களுடைய ஏற்றுமதி அதிகம், ஆடை ஏற்றுமதி அதிகம். ஆடை துறை பெரிய பெரிய கம்பெனிகள் அங்கே உண்டு. இங்கே விட மலிவான விலைக்கு உற்பத்தி பண்ணுவாங்க.
அஃப்கோர்ஸ் ஆள் கூலியும் குறைவு தான். எல்லாமே ஷேக் ஹசீனா அவர்களுடைய வரவுக்கு பிறகுதான் இந்த வளர்ச்சி எல்லாம் உருவாகுதா? இல்லை நான் எனக்கு அது நிறைய பத்திரிகைகள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா 2009க்கு முன்பே இவங்க ஆட்சியில் இல்லாத காலத்திலேயே நம்மளை விட அவர்களுடைய அந்த ஆடை ஏற்றுமதி இந்த வளர்ச்சி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் அப்போவே நிறையா கம்பெனிகள் வந்து அங்கே டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒரு 15-20% இங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்கன்னா, பங்களாதேஷில் மிரட்டுறதே அப்படி தான் மிரட்டுவான். நான் உட்காந்துருக்கேன் நெகோசியேஷனில். நீ இல்லைன்னா $1.25 நீ செய்ய முடியலன்னா 90 சென்ட்டுக்கு அவன் இருக்கான், நான் அங்கே போய்டுவேன் அப்படிம்பாங்க. குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை, அது எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா 50 சென்ட்டுக்கு இது, $1 இது, $1.50 இது, அப்படிங்கிற அளவில் இருந்தது. அது முதல் காரணம், கார்மெண்ட் வந்து ஒரு லேபர் இன்டென்சிவ் துறை. அது பெரும்பாலும் ஒரு தனி நபருடைய உழைப்பிலிருந்து வர்றது. நீங்கள் என்ன தான் இருக்கட்டும், நீங்கள் பெரும்பாலும் ஆட்டோமைஸ் பண்ண முடியாது. இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறது என்னென்னா, இந்த துணி ஒரு அளவுக்கு இழுக்கும், இந்த துணி அதுக்கு மேலே இழுக்க முடியாது. இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி மிஷினில் விட்டு எடுக்கிறது தான் அந்த ஸ்கில்லேருந்து தான் ஒரு ஆடை நீங்கள் உருவாக்க முடியல, சுருங்கிக்கும். நீங்கள் எதுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸை போடுறீங்களோ அந்த பர்பஸே சால்வ் ஆகாது. ஸோ இது முழுக்கவே ஒரு தனிநபரோட திறமை சார்ந்தது. ஸோ லேபர் காஸ்ட்டுங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப குரூஷியல் இடத்துல இருக்கிறது. ஸோ பங்களாதேஷ் இந்தியாவை விட ரொம்ப மலிவான விலைக்கு ஆட்கள் கிடப்பாங்க. இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும், கொடூரமாக இருக்கும். ஏன்னா ஆடு மாதிரி ஆளுங்களை அடைச்சி வச்சுருப்பாங்க. ஏதாவது நெருப்பு பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த மாதிரியான விபத்துகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அது ரொம்ப அந்த 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 பனிச்சூழலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, மலிவான மனிதர்களுடைய உழைப்பு வந்து மலிவாக, பாதுகாப்பு குறித்து எந்த கவலையும் இருக்காது. ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. அதன் பிறகு அங்கே வந்து ஆடை இறக்குமதியில் பல விதிகளை கொண்டு வந்தாங்க. இறக்குமதி நிறுவனங்கள் எப்போவும் அதற்கு முன்பு ரொம்ப கடுமையான விதிகள்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு மைனரெல்லாம் வேலைக்கு வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சால் ஜெர்மன் கம்பெனிஸ் எல்லாம் அத்தோட உங்கள் கான்ட்ராக்டை ஒழிச்சு 30 லட்ச ரூபா ஃபைன் போட்டுருவான். அந்த 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 மாதிரியான கடுமையாக இருந்தது. பட் இது யாரும் பெரும்பாலும் பங்களாதேஷில் செஞ்சதே இல்லை. பங்களாதேஷ் வந்து அதனால் புலிப்பாய்ச்சலில் போச்சது இந்த வருமானத்தில். கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. இப்போ பெரும்பாலும் குழந்தை தொழிலாளர்கள் பயன்படுத்தக்கூடியது. ஆமாம், அங்கேயும் எல்லாம் 16 வயசு 15 வயசில் வேலை செய்கிறது பங்களாதேஷில் சாதாரண தான். அது நிறைய மறப்பாங்க. நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, இன்ஸ்பெக்ஷன் யார் வருவா? கவர்மெண்ட் வரப்போகுது, கம்பெனி தான் வருவாங்க. அந்த கம்பெனியில் எப்போ வருவாங்கன்னு ஆளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, கம்பெனி ஒத்துழைக்கும், எனக்கு கார்மெண்ட் வந்தால் சரி, பேருக்கு ரிப்போர்ட் எழுதிட்டு அந்த மாதிரி ஒரு ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட். ஆடைத்துறையில் வங்கதேசம் இந்தியாவை அப்போவே 2009லேயே இந்தியாவை விட அதிவேகமான வளர்ச்சியில் இருந்தாங்க. ஸோ ஷேக் ஹசீனா வந்து தான் அதை வந்து கொண்டு போனாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அவர் நிறைய ஐரோப்பாவில் படித்தவர், அந்த 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 வேலைகளில் ஈடுபட்டிருக்கலாம். பட் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருந்தது. அதை ரொம்ப ரொம்ப நக்கலாக அதை மறுத்தாங்க. கம்ப்ளீட்டாக அந்த சிஸ்டமை ஹைஜாக் பண்ணி ஒரு சர்வாதிகார வினோதம். அதுதான் ஒரு சர்வாதிகாரத்திற்கு தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தை பலி கொடுத்தவர் ஒரு முழு சர்வாதிகாரியாக நடந்துட்டார். அதுலேருந்து ஒரு மாற்றம் இல்லாமல், ஆமாம், அவங்களும் அதே வடிவத்தில் தான் கட்டமைக்க. இவங்க எப்போ காளிதாசியா எதிர்கட்சி தலைவர் எப்போ விடுதலை ஆகுறாங்கன்னா இந்த மாதிரி ஊரை விட்டு ஓடுனதுக்கப்புறம் தான். இவங்க தப்பி ஓடிய பிறகு தான் அந்த புரட்சி வந்து, அந்த புரட்சியும் கூட இவருடைய முட்டாள்தனத்தில் வர்றது தான். மக்கள் வேலைவாய்ப்பின்மைக்காக வெளியில் வர்றது. இந்த விடுதலை போராட்ட வீரர்களோட வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது. அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டத்தை இவர் மறுத்தது எப்படி இருந்ததுன்னா, இவங்கெல்லாம் அந்த நம்ம பாஜக சொல்லடி தேச துரோகி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீ இந்து விரோதி தேச துரோகிங்கிற மாதிரி. அப்படின்னா நீ இதுக்கு எதிராக பேசுறீன்னா நீ பாகிஸ்தான்காரனா அப்படிங்கிற மாதிரி, பாகிஸ்தான் ஆதரவாளனா அவங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி அதை உசுப்பி விடுறதும் மட்டம் தட்டுற மாதிரியான ஒரு நடவடிக்கை ஈடுபட்டார். அவருக்கு அந்த தன்னுடைய அதிகாரத்திற்கு ஒரு சேலஞ்ச் வரும்னு கூட அவர் எதிர்பார்க்கல. கடைசியில் கையை விரிச்சது இராணுவம், உங்களை காப்பாற்ற முடியாது, ஓடி போயிருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்க. வீட்டை இந்த சர்வாதிகார போக்கு இருக்கு இல்லையா, மேபி அதை எனக்கு 2 கோணம் இருக்குது. ஒன்று, அவருக்கு அசாத்திய இன்செக்யூரிட்டி இருந்திருக்கும். ஏன்னா
ஓவர் நைட்டில் ஒட்டுமொத்த குடும்பத்தை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்த மாதிரி கொண்டு தூக்கி போட்டாங்க. அந்த 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 அதற்கான போய் நிதானம் அழுவுறதுக்கு கூட அவருக்கு வாய்ப்பு இல்லை. வெளியில் தான் இந்தியாவில் தான் தஞ்சம் கிடச்சி இங்கே இருந்து அதன் பிறகு தான் அவங்க போகிறாங்க அங்கேருந்து வந்து. ஸோ இது எல்லாமே சேர்த்து அவர் வந்து ஒரு யாரையும் நம்பாத அல்லது தன்னுடைய இதை மட்டுமே நம்பிட்டு இருக்கிற ஆளாக இருந்திருக்கலாம். இப்போ வங்கதேசம் வந்து ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவிட்டு ஆமாம் கேட்டிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் நடக்குமா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் 2-3 ஒன்று ஏற்கலாம், மறுக்கலாம். பிரச்சனை என்னென்னா ஏற்பதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, மறுப்பதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நீங்கள் யூனஸ் இந்தியாவுக்கு நண்பர் அல்ல அவர், ஆனால் அமெரிக்கா மற்ற சீனாவுக்கெல்லாம் அவர் நல்ல க்ளோஸாக இருக்கார். ஸோ இப்போ நீங்கள் அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்கன்னா யூனஸை பகச்சிக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு அது இந்தியா கொடுக்கக்கூடிய விலை அல்ல, வம்பெடுக்க முடியாது. அதை அனுப்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது. அனுப்புகிறேன்னு சொன்னால் அவர் இந்தியாவை நம்பி தான் வந்திருக்காரு. இந்தியாவை நம்பி வந்த ஒருத்தர் ஒரு சட்ட என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து என்னென்னா ஒரு நியாயமான ட்ரையல்னு உலகம் நம்ப போகிறதில்ல. இந்த நீதிமன்ற விசாரணை இருக்கு இல்லையா, ஒரு நியாயமான இதுன்னு நம்ப போகிறதில்ல, அல்லது அட்லீஸ்ட் பாதி பேராக நம்ப போகிறதில்ல. நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா யூனிஸை சமாதானப்படுத்தலாம். வேறு இடத்துல ஒரு நம்பகமான பார்ட்னர் கிடையாது, இந்தியாவை நம்பி யாரும் அங்கே வர முடியாதுங்கிற மாதிரி அந்த கெட்ட பேர் வரலாம். அண்ட் மோர் ஓவர் இவங்களோட இந்தியாவை ஆதரித்த ஒரு ஆள் அங்கே வங்கதேசத்தில். இப்போ நீங்கள் இப்போ ஷேக் ஹசீனாவே விட்டுட்டிங்கன்னா பங்களாதேஷில் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இதுவே இருக்காது, ஒரு ஃபோர்ஸே இருக்காது. ஸோ இப்போ அனுப்பவும் முடியாது, அனுப்பாமல் இருக்கவும் முடியாது. இந்தியா மோஸ்ட் ப்ராபபிளி நாங்கள் நிலைமையை உற்று கவனிக்கிறோம், சட்டப்பூர்வமான வழிகளை ஆராய்கிறோம், நாங்கள் யூனிஸோட கோரிக்கையை வங்கதேசத்தினுடைய கோரிக்கையை பரிசீலிக்கிறோம், இல்லை லீகல் ஒப்பீனியன் கேட்டிருக்கோம், ஏதோ ஒன்று உருட்டி தள்ளி விடுற மாதிரி தான். இந்தியாவினுடைய தன்மான பிரச்சனையும் அதில் இருக்குது இல்லையா? தன்மான பிரச்சனை மோடியோட பர்சனல் விஷயம் தான். இவங்க தன்மானத்தை பற்றி எங்கே கவலை இல்லை. உலக அளவில் இதன் மூலமாக இல்லை அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். உருவாகும்ல. ஓ, ரஷ்யாவோட ஆயில் வாங்க மாட்டேங்கிறது தன்மான பிரச்சனை தானே. நான் ஆயில் வாங்குவேன், நான் ட்ரம்ப்போட மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டேன், தன்மான பிரச்சனை தானே. ஏன் விட்டாங்க? அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவர் ஒரு மகாராஜா. இப்போ நான் கேட்குறது, இப்போ அமெரிக்கா ரஷ்யாங்கிறது வேற ஒரு லெவலில் இருக்கக்கூடிய நாடுகள், பெரிய அண்ணன்கள் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இது வந்து ஒரு சின்ன நாடு. அப்போ இந்த நாடு கேட்கக்கூடிய இந்த விஷயங்களை செய்து கொடுக்கும்போது உலக அரங்கில் இந்தியாவினுடைய பேர் நாசம் அதெல்லாம் இல்லை. இவர்கள் வந்து முழுக்க பிஆரை நம்புறவங்க தான். அனுப்புனாலும் அதற்கு ஒரு காரணத்தை இவங்களால சொல்ல முடியும், அனுப்பலைன்னாலும் அதுக்கு ஒரு காரணத்தை இவங்களால சொல்ல முடியும். அது சிக்கலே கிடையாது. இது முழுக்க பிஆர் இதை வச்சு பண்ணிடுறது தான். ராகுல் காந்தி தண்ணியில் குதிச்சா அதை இவங்களோட இந்த அடியாள் படையை வச்சு கோமாளித்தனமாக்க முடியும். இவர் மாட்டுக்கொம்பை வச்சுக்கிட்டு சீன் போட்டார்னா அதை வந்து ஏதோ ஒரு செக்ஷன் ஆஃப் மக்களை அவர் மதிச்சிருக்காரு, அவங்களோட கலாச்சாரத்தை மதிக்கிறாருன்னு இவங்களாலே உருட்ட முடியும். பிஆரை தான் நம்புகிறவங்க. இவங்க வந்து அந்த தன்மானம் குறித்து கவலைப்படுற அளவுக்கு இருப்பாங்கலாம் நான் நம்பலை. சிக்கல் என்னென்னா அதனுடைய பெனிஃபிட் இருக்குல்ல. நீங்கள் பங்களாதேஷில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது இவங்களுக்கு வெவ்வேறு, அல்லது நாளைக்கு அப்படி ஒரு வாய்ப்பை வந்து அவங்க எதிர்பார்க்கலாம். அதான் அம்பானி வந்து ஃபஸ்ட்டில் அந்த நிறைய கார்மெண்ட்ஸ் வாங்கினது பங்களாதேஷில் தான், மேட் இன் பங்களாதேஷ் தான். அவரோட ஜியோ இல்லை ட்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சார் இல்லையா, அதுக்கு வந்து ஆரம்பத்தில் நிறைய கார்மெண்ட், ஏன்னா இந்தியாவில் இருக்கிறத விட அங்கேருந்து கிடைக்கிறதுக்கு வரி குறைவு, இறக்குமதி வரி குறைவு அந்த ஒப்பந்தத்தினால. ஸோ இவங்க அந்த ஆங்கிளில் அவங்க யோசிக்க மாட்டாங்க. பட் ஒரு இந்த நெருக்கடி இருக்குல்ல, ஆதரிச்சாலும் பிரச்சனை, ஆதரிக்கலானும் பிரச்சனைங்கிற அந்த நெருக்கடி இருக்குல்ல, கைவிட்டுறவும் முடியாது, அனுப்பிடவும் முடியாதுங்கிற அந்த சூழல் கொடுக்குற நெருக்கடிக்கு அவங்க ஏதாவது முடிவு எடுக்கணும், அநேகமாக தள்ளி போடுவாங்க. இதில் புது பிளேயர் யூனஸ் வந்து ஏதோ பேங்க் நடத்தினார், என்ஜிஓக்காரர் ஒருத்தர், அவர் ஒரு புது சர்வாதிகாரி ஆகிற மாதிரி அவரோட நடவடிக்கையெல்லாம் இருக்குது. அது ஒரு இல்லை தொடர்ந்து அப்போ சர்வாதிகாரங்கள் தான் வந்து இல்லை, உலகம் முழுக்கவே இந்த மாதிரி கொஞ்சம் கிறுக்குத்தனமாக நடந்துக்கிறவங்களோட அவர்களுக்கு கிடைக்கிற அதிகாரம் நிறைய ஆகிட்டு தான் இருக்குது. ஜப்பானில் ஒரு அம்மா வந்திருக்குல்ல, பிரைம் மினிஸ்டர், அது விடிய காலையில் 3:30 மணிக்கு ஆஃபீஸில் எல்லாரையும் வர சொல்லி ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்காங்க. 2 மணி நேரம் தான் தூங்குவேன், ரொம்ப நல்லா இருந்தால் 4 மணி நேரம் தூங்குவேன், யூஸ்வலாக நான் 2 hours தான் தூங்குவேன் அப்படிங்குது. தூக்கம்லாம் ரொம்ப தூங்காத ஒரு பிரதமர். ஆமாம், 2 மணி நேரம் இந்தியா மாதிரி இல்லை தூங்காமல் போய் என்னமோ பண்ணு. ஆஃபீஸில் இருக்கவங்கன்னா விடிய காலில் 3:30 மணிக்கு கூட்டம் தான் என்னத்துக்காருது? இப்படி ஒன்று ட்ரம்ப் நேற்று ஒன்று பேசுகிறாரு, இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு, H1B வேணுங்கிறாரு, வேணாங்கிறாரு. ஒரு நாள் அந்த எப்ஸ்டீன் ஃபைலை வெளியில் விடுவாங்கிறாரு, வெளியில் விட மாட்டேங்கிறாரு.
இது இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு டிக்கெட் கிளம்புது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இல்லை, உலக அளவிலேயே உங்களுக்கு இந்த மாதிரியான மனித இன அழிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் ஈடுபட்டவங்க இருக்கிறாங்க. இப்போ ஷேக் ஹசீனாவை பொறுத்தளவில் கம்பேர் பண்ணும்போது இதை விட மிக பெரிய கொடூரங்களை பண்ணவங்க இப்போ ராஜபக்சே போல், பெஞ்சமின் நெதன்யாவு, இவர் மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் சிலருக்கு மட்டும் இந்த மாதிரியான இப்போ ஒரு அரசு வரும்போது அவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் இவங்க எல்லாம் தப்பிச்சிட்டு இருக்கிறாங்களே உலக அளவில். இந்த இன அழிப்பை செய்கிறவர்கள் எல்லாம் ரஷ்யா உட்பட, இன்னைக்கு உக்ரைன் மீதான தாக்குதல், இதெல்லாம் இப்படி நடந்துட்டுருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது இந்த முதலாளித்துவம், இந்த நவீன தாராளமயம் இருக்கு இல்லையா, இதனுடைய வடிவமே நீ அடுத்தவனை பற்றி கவலைப்படாதங்கிறத எல்லாருக்கும் கற்று தருது. அப்படி இருக்கும்போது இயல்பாக ஒரு 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 மாரல் ஸ்டாண்ட்லேருந்து ஒருத்தர் கேட்குறதுக்கான வாய்ப்பு குறையுது. நீ ஒன்றை காப்பாற்றிக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பரவலாக்குறாங்க. அதை வந்து ஒரு பொது விதியாக்குறாங்க. அதிலிருந்து உருவாகிறது தான் அது. நான் என் நாட்டை மட்டும் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறது. இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் செய்தியை கொண்டு போய் எல்லாமே இப்போ வந்து நியூஸை கன்வே பண்ணுறது தான் இருக்குது. உங்களால் ஒரு பொது கருத்தை உற்பத்தி செய்ய முடியும். இப்போது சதாம் ஹுசைன் குர்து இன மக்களை கொன்றார், இது குற்றச்சாட்டு. அந்த சதாம் ஹுசைனோட நாட்டுக்கு அவர் இனப்படுகொலை செய்கிறாருன்னு சொல்லி குற்றம் சாட்டி சதாம் ஹுசைன் மீது தடைகள், பொருளாதார தடைகள் அமெரிக்கா விதிச்சது. நீங்கள் விதித்த பொருளாதார தடைகள்னால மருந்து கிடைக்காம, அத்தியாவசிய மருந்துகள் கிடைக்காம 5 லட்சம் குழந்தைகள் இறந்து போயிருக்காங்களேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. மெடலின் ஆல்ஃப்ரெட்னு நினைக்கிறேன், அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர், ஏதோ ஒரு அமைச்சர். சிம்பிளாக அந்த அம்மா பதில் சொன்னிச்சு, இது சதாம் ஹுசைனை தேர்ந்தெடுத்ததற்கு அவங்க கொடுக்க வேண்டிய விலைன்னு அவங்க சொன்னாங்க. இது 5 லட்சம் குழந்தைகள் சாவுங்கிறது அது கொலையிலே வராது. அது ஏன்னா நீங்கள் சிம்பிள் கையெழுத்தில் முடிச்சிட்டிங்க அவங்களுக்கு இது கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆயுதங்களை ஏவினார்னு இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. நீ கையெழுத்து போட்டதுக்கும் செத்ததுக்கும் ப்ரூஃப் இருக்குது. ஆனால் நீ வந்து தண்டனைக்கான வாசலை கூட, அது தண்டனை கிடைக்குங்கிற ரிஸ்க்கு கூட இல்லாமல் வாழ்ந்து செத்துட்ட. அவருக்கு தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டாரு. அஃப்கோர்ஸ் அது நடந்திருக்கும், அது நம்பர் முன்ன பின் இருந்தாலும் கூட செஞ்சுருப்பாங்க. பட் அங்கே வந்து இப்போ செய்தியிலேருந்து தான் வருது யார் தீவிரவாதி, யார் கொல்லப்பட வேண்டியவன் அப்படிங்கிறத வந்து செய்தியை பரப்புறது மூலமாக நம்ம உருவாக்குறோம். உலகம் முழுக்க ஊடகங்கள் உருவாக்குது. அது இப்போ இல்லை, 19ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இதை மாதிரி செய்தி போகும்போது அண்டு நீ ஒன்றை காப்பாற்றிக்கங்கிற ஒரு பிரச்சாரம் இருக்கும்போது உலகம் இப்படியான சூழலை எதிர்கொண்டு தான் தீரும். நாம் அதை தடுக்க முடியாது. அது என்ன சொல்கிறது, விதைச்சதை வந்து அதுக்கு நீ இன்றைக்கி செய்கிற தவறுக்கான ரிட்டனே வராது நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அந்த மதிப்பீடுகள் வீழும்போது இதை மாதிரியான பிரச்சனைகள் வந்தே தீரும். நாம் ஒரு போரையும் கூட ஒரு நாடு தனது தனிப்பட்ட நலன்கள்லேருந்து தீர்மானிக்க போகுது. இதுக்கு முன்பெல்லாம் ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் நாடுகளுக்கு இருந்தது. இப்போ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நான் என்ன காப்பாற்றிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது, ரேஞ்சில் தான் இருக்குது. அமெரிக்கா யார் செத்தா என்ன, ஏன் ஊரில் வந்து உயிரை வாங்கணும் அப்படின்னு அமெரிக்கா அந்த குடியேறிகளை நடத்துகிற விதத்துலேருந்து அந்த கண்ணோட்டம் மாறி இருக்கு. வேறு அந்த சின்ன சின்ன மற்ற நாடுகளில் சீனாவும் அமெரிக்காவும் பேசுது. ஜோ பைடன் காலத்தில் என்ன சொன்னாங்க, தைவானை காப்பாற்றுறது, தைவானை பாதுகாக்கிறது எங்களோட கடமைங்கிற மாதிரி அவர் பேசினார் ஜோ பைடன். இப்போது சீனா அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தும் போது, இப்போ ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அது பேச்சே இல்லை, அவங்க அதை அப்படியே விட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக சீனா வேற ஒன்று விட்டு கொடுக்கும். ஸோ இந்த சிக்கல் வந்து தாராளமயத்திலிருந்து வருது, முரட்டு முதலாளித்துவத்திலிருந்து வருது. இது ரெண்டையும் ஒழிக்காமல், இப்போ நம்ம வீட்டில் சாணி கிடக்குன்னா சாக்கடை வீட்டில் ஊற்றிட்டோன்னா அதை க்ளீன் பண்ணால் தான் நாத்தம் குறையும். பர்ஃப்யூம் அடிக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப தற்காலிகமாக ஒன்று இருக்கலாம். அந்த ரேஞ்சில் தான் இது இருக்குது. இது ரெண்டையும் நாம் கை வைக்காமல் வேறு எந்த ரெஃபார்மை பண்ணினாலும் அது மாறப்போகிறது இல்லை. அண்டு அந்த கண்ணோட்டம் முதலாளிகளோட இந்த வளர்ச்சிங்கிறதெல்லாம் வந்து பெருமளவு சேதாரத்தை உருவாக்கிட்டு அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் ரெக்கவர் ஆனதான் உண்டு. இதை ஒழிச்சால் ஒழிய இந்த சிஸ்டத்தோடு நாம் ஒரு மனிதாபிமானம் பேசிக்கிட்டோ அல்லது எல்லோருக்கும் நியாயமான
ஒரு கண்ணியமான வாழ்க்கை கிடைக்கும்னு பேசுறது சாத்தியமே இல்லை. நாம் அந்த அந்த இடத்துல இருந்தால் எரியறதை பிடுங்காமல் கொதிக்கிறதை நிறுத்த முடியாது. ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்குறோம்னா சுயநல அரசியல்ல இருந்து தான் இது எல்லாமே நடக்குது. ஆமாம், தங்களுடைய சுயநல அரசியல்னு இல்லை, அதை நம்ம அரசியல்லையே கொஞ்சம் ஒதுக்கிடலாம். நாம் சொல்கிறது அந்த முதலாளித்துவங்கிற அந்த அந்த ஐடியாலஜி இருக்கு இல்லையா, அதுதான். அது எல்லா இடத்துலையும் நீங்கள் அரசியலை மட்டும் இல்லை, தனிப்பட்ட வீடுகளில் கூட இந்த சிந்தனை வந்து நீ ஒன்றை பார்த்துக்கோங்கிற சிந்தனை ஊறி இருக்கு. இப்போ மக்கள் ஊழலை ஒழிக்கணும்னு கேட்கணும், கேட்டு பாருங்களேன் ஜனங்கள்கிட்ட. சாதாரணமாக மிடில் கிளாஸை யாரோ ஒருத்தட்ட ஊழலை ஒழிக்கணுமா அவன் கேட்டு பாருங்க. ஆமாம் ஒழிக்கணும், ஊழல் தான் ரொம்ப மோசமானது. உங்கள் வீட்டுக்குள்ள கவர்மெண்ட் வேலைக்கு போனால் எந்த வேலைக்கு போகணுன்னு கேளுங்களேன், சப் ரெஜிஸ்டர் ஆகணும் பாங்க. ஏன்? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு தான் சப் ரெஜிஸ்டர், இல்லை தாசில்தார். ஏன்னா அங்கே வருமானம் வரும். நாம் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு 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 இண்டிவிஜுவலாக எனக்கு தேவைப்படுற ஊழல்னால் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னை பாதிக்கிற ஊழல்னால் எனக்கு கோவம் வரும். இதை மாதிரி மனோநிலையே அது வந்து மோல்டு பண்ணி வச்சுருக்கு, பணம் சார்ந்ததாக மாற்றி வச்சுருக்கோம். அப்படி இருந்தால் தான் இந்த தொழில் ஓடும். நீங்கள் ரியல் எஸ்டேட் நாளைக்கு விலை ஏறும்னா தான் இன்றைக்கி ஜாஸ்தி விலை கொடுப்பீங்க. ஓவர் ரேட்டடு ஷேர் இன்றைக்கி வாங்குறீங்கன்னா நாளைக்கு அது ஏறும்ன்ற நம்பிக்கையில் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ நல்லது கெட்டது நியாயம் தர்மம்லாம் இங்கே விஷயம் இல்லை. பணம் பெரும்பாலான விஷயங்களை தீர்மானிக்குதுங்கும்போது அது அது இந்த மாதிரியான டேமேஜை உருவாக்கத்தான் செய்யும். கடினமான ஒன்று தான், அல்லது நம்ம பேசிகிட்டு இருந்த டாப்பிக்லேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகிறது. ஆனால் இதை மாற்றாமல் மற்ற விஷயங்கள் மாறும்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஆராய்ச்சி உட்பட இதான் நடக்குது. அரிதான நோய்களுக்கான ஆராய்ச்சிகள் ரொம்ப குறைவு. ஏன்? வருமானம் கிடைக்காது. சில நோய்களுக்கு பார்த்துருக்கீங்களே, 1.5 கோடி 16 கோடி ஊசி, 1.5 கோடி ஊசி. ஒரு ஊசி எப்படி 16 கோடி ரூபாய்க்கு வர முடியும்? அப்படி என்ன கொண்டு வர போகிறீங்க? போய் செவ்வாய் கிரகத்தில் இருந்தால் கொண்டு வர போகிறீங்க ஒரு மருந்தை இங்கே உருவாக்குறது தானே. ஒரு ஊசி எப்படி 16 கோடி வரும்? எல்லாமே லாப நோக்கம் தான். ஆமாம், லாப நோக்கம் தான். அதனால தான் ஆராய்ச்சிகள் குறையுது. இது இது ஒரு சிக்கலான சூழ்நிலை இது. ஆனால் இதற்கான காரணம்னு பார்த்தோன்னா இந்த இந்த முதலாளித்துவ சிந்தனை இருக்குல்ல, எல்லாமே தொழில், எல்லாமே வருமானம், சர்வீஸ், பணம் வராத எதையும் செய்யாத அப்படிங்கிற இந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, இதிலிருந்து உருவாகிறது அது. இது வெறுமனே அரசியலில் மட்டும், வெறுமனே அரசியலை மட்டும் ரெஃபார்ம் பண்ணி நாம் ஒன்றும் மாற்றிட முடியாது. இந்த சிஸ்டத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்பாடை விதிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்கலாம். பட் இது உயிரோடு இருக்கிற வரை நீங்கள் வேறு எங்கே ரிப்பேர் பண்ணாலும் இது சரியாக போகிறதில்ல. இந்த மனிதாபிமானமும் கீழே தான் போகுது. அப்பப்போ பொழுது போலன்னா யாராவது ஒருத்தருக்கு சேரிட்டிக்கு 50-100 கொடுத்து முடிச்சுக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இந்த சர்வதேச அரசியல் பங்களாதேஷ் மட்டும் இல்லை, பல நாடுகள்லையும் மனித இன அழிப்புகள் இந்த மாதிரியான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது ஒரு கொஞ்சம் வினோதமாக இருக்குது. ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு இப்படி ஒரு முன்னாள் பிரதமர் மீது இப்படி ஒரு தண்டனை விதித்திருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்கு அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம். நன்றி.